ஆஸ்திரேலியாவில் பாண்டி பீச்சில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறத பல உலக நாட்டு தலைவர்களும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஈரான் நாட்டை சார்ந்த தலைவர்களும் இருந்தாங்க. என்னப்பா ஆஸ்திரேலியாவில் இப்படியா அப்படின்னு சொல்லி. பட் யூதர்களுக்கு ஆதரவாக ஈரான் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நடிக்கிறாங்க, ஈரான் ரொம்ப பெரிய அளவில் நடிக்கிறாங்க, யூதர்கள் இறந்து கிடப்பதை பார்ப்பதற்கு ஈரான் தவம் இருந்திருக்கும், ஆனால் அப்படி நடிக்கிறாங்க, சம்திங் ஏதோ ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட அரபுலக நாடுகளும் இங்கே ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு அவங்களுடைய பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியா என்ன செய்ய போகிறாங்கன்னா, மறுபடியும் அவங்களுடைய சட்டத்தை மாற்றப் போகிறார்கள். 1966 அவங்க உருவாக்கின அந்த துப்பாக்கி தடை சட்டம் அப்படிங்கிறது மீண்டும் என்ஹான்ஸ் செய்யப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு பிறகாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதை ஆஸ்திரேலியா மக்களால் தாங்கிக் கொள்ள முடியலை. அதுவும் ஒரு அப்பாவும் மகனும் துப்பாக்கியை எடுத்து இப்படி ஷூட் பண்ணி 12லேருந்து 16 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் ஒட்டுமொத்தமாக பேர் இழப்பாக பார்க்கப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவில் நடந்ததுனால தான் இவ்வளோ பெருசாக பேசப்படுது. ஏன்னா அங்கே துப்பாக்கிக்கு தடை இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். துப்பாக்கிச்சூட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நமக்கு அடுத்ததாக இந்த கத்தி குத்து அப்படிங்கிறதும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. பல இடங்களில் நடக்குது. இது இப்போ நடந்திருக்கிறது ஜப்பானில் தான். ஒரு 30 வயசு மதிப்புத்தக்க ஒரு இளைஞனை இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜப்பானில் இவன் தான் என்ன செஞ்சுருக்கான், கத்தி குத்து நடத்தியிருக்கான். அதில் 2 பேருக்கு காயமடைந்திருக்கிறது. என்டர்டைன்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இவன் நடத்தின கத்தி குத்தால் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இன்னும் விசாரணை நடந்து வருவதாக சொல்லப்படுது. இங்கே அப்படியே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு கத்தி எடுத்து யாரையாவது குத்திடுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு துப்பாக்கி வச்சு யாரையாவது சுட்டு கொண்டுடுறாங்க. இந்த இடத்துல தான் ஆஸ்திரேலியாவில் அந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த சட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் துப்பாக்கி லைசன்ஸை ரினியூ பண்ணணும். அப்படி ரினியூ பண்ணும்போது ஆஸ்திரேலியாவினுடைய சில பகுதிகளில் மனிதர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அந்த மனநிலைமையில் அவங்க துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு தகுதியானவர்களாக இல்லையா அப்படிங்கிற டாக்டர் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஒருவேளை அவங்க மனநிலைமையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, அவங்க திடீர்னு கோபப்படுறாங்க, திடீர்னு அப்செட் ஆகிறாங்க, திடீர்னு அவங்க லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய துப்பாக்கி பறிக்கப்பட்டு விடும். அப்போது இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டத்தை ஆஸ்திரேலியா முழுவதுமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற பேச்சு தான் இப்போ அடிபட்டு இருக்குது. அதே மாதிரி தான் கத்தி குத்துலேருந்து நம்ம எல்லா விஷயங்களும் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ். இல்லாட்டி அந்த ஒரு நட்பு மேலே, உறவு மேலே ஏற்படக்கூடிய கோபம், அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுதல் அப்படிங்கிறது தெரியாமலே ஏகப்பட்ட பேர் மனநோயாளிகளாக மாறிவிட்டோம். ஏதாவது நடந்தால் பரவாயில்லை, நாம் மட்டும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனநோயாளி தான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே, நாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனநோய் தான். இல்லை இவெல்லாம் ஹாப்பியாகவே இருக்கக்கூடாது, இவன் ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனநோய் தான். நாளுக்கு நாள் இந்த மனநோய் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகளிலும் அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றன. அதனால தான் சைக்காட்ரிஸ்டினுடைய தேவை 2030-35 இன்னும் 2 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அப்பா அம்மா, இவங்க எல்லாருமே, தாத்தா பாட்டி எல்லாருக்குமே மனதளவில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிறது குழந்தைகள் மட்டும்தானே. கண்டிப்பாக கிடையாதான். முதியவர்கள், அதுவும் அந்த 50-60 வயசு இருக்கக்கூடிய முதியவர்களும் அதிகமாக மொபைல் ஃபோன் அடிக்டாக மாறிட்டு இருக்காங்க. குழந்தைகளை இந்த மொபைல் ஃபோன் பாதிக்கிறத விட முதியவர்களை இந்த மொபைல் ஃபோன் அதிகமாக பாதிச்சிருச்சு. அவங்களுடைய தனிமையை போக்குவதற்கு 60 வயசு 55 வயசு அப்படின்னு சொல்லும்போது அந்த மொபைல் ஃபோன் தேவைப்படுது. அதன் பிறகு அன்றாடம் அவங்களுடைய ஒரு கம்பெனியனாக இந்த மொபைல் ஃபோன் மாறிடுச்சு. இதனாலேயும் சொசைட்டியில் பல மாற்றங்கள் உருவாகலாம். 13-14 வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு சோஷியல் மீடியாவில் போய் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கத்தி குத்து நடந்திருக்குன்னு சொல்லும்போது அதனுடைய மூளை எப்படி ப்ராசஸ் பண்ணும்? யாரோ குத்துறாங்க, இறந்து கிடக்கான், நாளைக்கு எந்திரிச்சிருவானா இருக்கும். அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரியும். 12-13 வயசில் பெருசாக தெரியாது. உயிர் போயிடும், உயிர் போனால் திரும்பி வராது, உயிருக்குள்ளே உடம்புக்குள்ளே நிறைய குட்டி குட்டி உதிரி பாகங்கள் இருக்குது, ஓரளவுக்கு தெரியுமே தவிர, பட் கத்தியால் இப்படி ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கிறதும், அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள், அதனால் ஒரு உறவை இழக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு யோசிக்க தெரியாது. பட் சோஷியல் மீடியாவில் இதை தொடர்ச்சியாக நம்ம காண்பித்து கொண்டிருப்பதால் சோஷியல் மீடியாவில் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதுமாக சட்டம் இயற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவிலும் சில இடங்களில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய குழந்தைகளுடைய ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுருந்தாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு தோழி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி பிளாக் ஆயிடுச்சு, என்னென்னு பார்த்தா என்னன்னே தெரியல. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைலில் என்ன அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய வீடியோஸ்.
அந்த குழந்தை ஒரு தனி குழந்தை, தனி மனிதன். அந்த குழந்தைக்குன்னு ப்ரைவசி அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த குழந்தையினுடைய வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்து போடுறோம் வித்தவுட் தேர் கன்சர்ன். அவங்க அதுக்கு சம்மதிக்கலை, சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. நாளடைவில் அவங்க வளர்ந்த பிறகு என்னுடைய புகைப்படத்தை ஏன் பயன்படுத்தினா என்றால் நம்மகிட்ட பதிலே கிடையாது. ஸோ அதை கவர்மெண்ட் இப்போ ஆலோசிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பிடிக்கல, அந்த குழந்தையை போடுறது தப்பு, அதுவும் 18 வயசு ஆகாத குழந்தையை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறதுலாம் தப்பு. எனவே நாங்கள் அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறோம். பேசவே முடியாது. அப்போ இதே மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக தாய்லாந்து மற்றும் கம்போடியாவினுடைய பிரச்சனை தான். தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி 2 காணொலிகள் பதிவு பண்ணிட்டோம். 2வது காணொலியிலும் இதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம அங்கே ரொம்ப விவரித்திருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட தாய்லாந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்போடியாவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் வழித்தடம், கடல் போக்குவரத்து முழுவதுமாக நிப்பாட்ட போகிறேன், என்னுடைய கப்பற்படையை அங்கே கொண்டு நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை ஜப்பான் விண்ணில் செலுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த நிறுவனத்தின் உதவியுடன் தான் இது செலுத்தப்பட்டிருந்தாலும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இப்போ செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் ஜப்பானுடைய எதிர்கால திட்டத்திற்கு ரொம்ப முக்கியமான சேட்டலைட்டாக சொல்லப்படுகிறது. தாய்லாந்தில் எலெக்ஷன் February 8ஆம் தேதி தாய்லாந்து எலெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தாய்லாந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அதுதான் சிறப்பானதாக இருக்கும். ஸோ February மாதத்துக்குள் தாய்லாந்து கம்போடியாவினுடைய பிரச்சனை இறுதி கட்டத்தை அடைந்து 2 பேருமே பீஸ் டீலில் கையெழுத்து போட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையும் கூட. இதை உடனடியாக செய்கிறதுக்கு ஒரே ஒரு நபரால் தான் முடியும். அவர் தான் வேறு யாருமே இல்லை, மிஸ்டர் நோபல் பிரைஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர் நினச்சிருந்தாருன்னா ரஷ்யா உக்ரைன் போகிற 24 மணி நேரத்தில் நிப்பாட்டியிருப்பார். ஈரான் இஸ்ரேல் போகிற இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்க. தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையும் நிப்பாட்டி வச்சிருந்தார். பட் திடீர்னு இப்போ புதுசாக உருவாகி இருக்கு. எகெயின் அந்த தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவார்களா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். காசா ஸ்ட்ரிப்பில் பல இடங்களிலும் இன்னைக்கு இஸ்ரேல் அவங்களுடைய தொடர் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிஞ்சிருச்சே, பீஸ் டீல் முடிஞ்சிருச்சு, அந்த 20 அம்ச கோரிக்கையில் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3லாம் நடந்துட்டுருக்கு. இந்த நேரம் ஏன் இஸ்ரேல் பெரிய ஒரு தாக்குதலை காசா பகுதியை நோக்கி சுட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் ஹமாஸுக்கு தீவிர சப்போர்ட்டராக இருக்காங்க. அவங்களுக்கான நிறைய உளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. பட் ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இது ஒரு பெரிய அடிதான். சொல்லப்போனால் இதற்கான எதிர்வினை இருக்குது இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய ஒரு ஆர்மி சிங்கர் அவங்க பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில், அதுவும் டச்சில் வந்து என்ன செய்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு போராட்டம். மனித உயிர்களை கொள்ளக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை சார்ந்த ஒரு நபர் இங்கே வந்து பாட்டு பாடுவதா? முடியவே முடியாது, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த போராட்டம் நான் கொஞ்சம் நேரத்தில் பெருசாக விரிவடையுது. இப்போ டச் போலீஸ் கிட்டத்தட்ட 22 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 22 பேருமே போராட்டத்தை தூண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேயை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களிடமிருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யுத்தத்தினுடைய நடுவில் இருக்கோம். கண்டிப்பாக யூகே ரஷ்யா கூட சண்டை போகிறதுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்கிறத MI6 சீஃப் இன்று அறிவித்திருக்கிறார். MI6 சீஃப் இன்னைக்கு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உலக அளவில் ட்ரேடு, அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அந்த நெட்வொர்க்கை ரஷ்யா தகர்க்க போகிறார்கள். இதன் காரணமாக உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான வர்த்தகமும் பாதிக்கப் போகிறது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்காங்க. புதுடெல்லி, நியூ டெல்லியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு அங்கே ஸ்கூல்ஸ் இல்லை, காலேஜஸ் இல்லை, அதே மாதிரி அங்கே டியூஷன் சென்டர்ஸ் எதுவுமே இல்லை. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே சரியான காற்றே கிடையாது. காற்று மாசுபாடு அப்படிங்கிறது இப்போ டெல்லியில் ரொம்ப பெரிய அளவில் ஆட்டி வைத்து வருகிறது. அதனால் அங்கே சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளும் ரத்து செய்யப்படுகின்றன. பங்களாதேஷுக்கு எதிராக எங்களுடைய நிலப்பரப்பை யாரும் பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற தெளிவான கூற்றை இன்று இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்தியா பங்களாதேஷ் உறவில் விரிசல் வந்து விட்டது, ஈஸியாக இந்தியாவுக்குள்ள ஓடி போய் பங்களாதேஷ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க போல். அந்த திட்டத்தை தான் இந்தியா இப்போ முறியடிச்சிருக்கு. சொல்லப்போனால் பங்களாதேஷ் அவங்க நாட்டுக்கு எதிராக இந்தியாவிலிருந்து யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அரெஸ்ட் தான் பதில் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஜப்பானுடைய ஃபார்மர் மிலிட்ரி சீஃபை இன்னைக்கு சீனா பெரிய அளவில் கண்டித்திருக்கிறார்கள். அந்த ஆர்மி சீஃபுக்கு எதிராக பொருளாதார தடையும் விதித்திருக்கிறார்கள். சீனாவினுடைய இந்த சாங்ஷன் ஜப்பான் சீனா உறவில் மீண்டும் பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம். அமெரிக்காவும் சைனாவும் சேர்ந்து தான் நியூ ட்ரிப்ஸ் டு த மூன் பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரோனட் டீம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். புதிய ஒரு ட்ரிப், மூணுக்கு நிலவுக்கான புதிய ட்ரிப்பை ஒரு நாடு மட்டும் சேர்ந்து செய்யக்கூடாது, 2 நாடுகள், அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஈஸியாக அதனுடைய அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பென்குவிர் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னும் அதற்கு முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய நீதிமன்றமும் மறுத்து வருகிறது. பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் 67% பெல்ஜியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவினுடைய அசட்ஸ்
அசட்ஸை தூக்கி உக்ரைனுக்கு தேவையான பணமாக மாற்றி மறுபடியும் அதை உக்ரைனுக்கு கொடுப்பது அவ்வளோ சரியில்லை அப்படிங்கிறத 66% பெல்ஜியன்ஸ் கூறியிருக்கிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸை பயன்படுத்துவதற்கு பெல்ஜியம் சார்ந்த யாரும் சம்மதிக்கவில்லை. அவங்க ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.